Hello everyone. Today I am going to present my topic on automation in manufacturing. In this presentation, we are going to see 5 important questions and their answers. So let us start with the first question. What is advanced automation function? Advanced automation functionனா automated manufacturing system மானிட்டர் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டிசிஷன் எடுத்து பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். நார்மலாக ஆட்டோமேஷனில் மெஷினுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணும். பட் அட்வான்ஸ் ஆட்டோமேஷனில் மெஷினோட கண்டிஷன்ஸ் அண்டு ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா சிஸ்டம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கலாம். சிஎன்சி மிஷினில் கட்டிங் டூல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது டூல் வியர் ஆகலாம். டூல் வியர் அதிகமானால் காம்போனண்ட்டோட அக்யூரசி அஃபெக்ட் ஆகலாம். அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் சென்சார்ஸ் அண்ட் ப்ராசஸ் டேட்டா யூஸ் பண்ணி டூல் கண்டிஷனை மானிட்டர் பண்ணும். டூல் வேர் டிடெக்ட் ஆனால் ஆப்ரேட்டருக்கு வார்னிங் கொடுக்கும் ஆர் மெஷினிங் பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்வான்ஸ் ஆட்டோமேஷனில் 5 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மானிட்டரிங், மெஷின் அண்ட் ப்ராசஸ் கண்டிஷனை கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணுறது. செகண்ட் டிசிஷன் மேக்கிங், சென்சார்ஸ் டேட்டா பேஸ்ட் பண்ணி சூட்டபிள் டிசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அதிகமானால் கூலிங் சிஸ்டமை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணலாம். தேர்ட் எரர் டிடெக்ஷன், அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஆர் மெஷின் ஃபெயிலியரை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபோர்த் ஆப்டிமைசேஷன், ஸ்பீட் ஃபீட் ரேட் மாதிரி பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபிஃப்த் கோஆர்டினேட், மல்டிபிள் மெஷின்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை கரெக்ட் சீக்வன்ஸில் கோஆர்டினேட் பண்ணுறது. ஸோ அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணினா மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மோர் ப்ரொடக்டிவ், அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் ஆகும். நெக்ஸ்ட், டிஃபைன் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம். மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனை பிளான், மேனேஜ் அண்டு கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகிற ஆக்டிவிட்டீஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்டு ரிசோர்ஸோட சிஸ்டம். சிம்பிளாக சொன்னால் ஃபேக்ட்ரியில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெஷின் மட்டும் போதாது. என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும், எந்த மிஷின் யூஸ் பண்ணணும், ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும்ன்றதை பிளான் பண்ணுறது. இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். இதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்டு ஷெடியூலிங். என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, எந்த மெஷினில் எந்த டைமில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணுறது. செகண்ட், இன்வென்ட்ரி அண்டு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ரெக்யூர் ரா மெட்டீரியல்ஸ் கரெக்ட் குவான்டிட்டியில் அவைலபிளாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணுறது. மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ஆனால் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகலாம். டூ மச் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ப்ராடக்ட் ரெக்யூர் குவாலிட்டி அண்ட் டைமென்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஃபோர்த், ப்ராசஸ் பிளானிங். ரா மெட்டீரியலை ஃபினிஷ் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண என்ன ஆப்ரேஷன்ஸ் அண்டு எந்த மிஷின் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது. ஃபிஃப்த், ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் அண்ட் டேட்டா கலெக்ஷன். மெஷின் பர்ஃபார்மன்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் டைம் அண்டு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா கேட், கேம் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளானிங் சிஸ்டம்ஸு சொல்லலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் பார்ஷியல் ஆட்டோமேஷன்? பார்ஷியல் ஆட்டோமேஷன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் சம் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் ஆகும், வைல் ரிமைனிங் ஆப்ரேஷன்ஸ் மேனுவலாக ஒர்க்கர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக மேனுவல் சிஸ்டமும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டமும் இல்லை. மேனுவல் ஒர்க் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ரெண்டும் காம்பினேஷனாக இருந்தால் தான் அது பார்ஷியல் ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கலாம். சிஎன்சி மிஷினில் வந்து மெஷினிங் ஆப்ரேஷனை ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆப்ரேட்டர் ஒர்க் பீஸை மெஷினில் லோட் பண்ணுறதும் அண்டு மெஷினிங் முடிஞ்ச உடனே அன்லோட் பண்ணுறதும் மேனுவலாக பண்ணுவாங்க. ஸோ மெஷினிங் ஆட்டோமேட்டிக், லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து மேனுவல். இது பார்ஷியல் ஆட்டோமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுவே கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஏன்னா சர்டைன் ஆப்ரேஷனுக்கு ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை இருக்கும்.
கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் செட்டப் பண்ணணும்னா ரோபோட், சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் தேவை. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஆட்டோமேட் பண்ணால் மேனுவல் எஃபோர்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் காஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் ஆட்டோமேஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, ஆட்டோமேஷனோட பெனிஃபிட்ஸும் ஹியூமன் இன்வால்மெண்ட்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரெண்டும் கிடைக்கும் இதில். நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன் வித் ஸ்டோரேஜ் பஃபர்ஸ். ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்னா மல்டிபிள் மெஷின்ஸ் ஆர் ஒர்க் ஸ்டேஷன் சீக்வன்ஸாக கனெக்டாக இருக்கும். ஒரு மெஷினில் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனால் ஒர்க் பீஸ் நெக்ஸ்ட் மெஷினுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். பட் இங்கே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் பஃபர்னால் 2 மெஷின்ஸ் ஆர் 2 ஸ்டேஜஸ்க்கு மிடில் ஒர்க் பீஸை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற ஏரியா. இது எதுக்கு தேவைன்னா, சப்போஸ் ஃபஸ்ட் மிஷின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு பட் செகண்ட் மிஷின் டெம்பரவரியாக பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல பஃபர் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மிஷினும் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கேயே பஃபர் இருந்தால் ஃபஸ்ட்டு மிஷின் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க் பீஸை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணலாம். செகண்ட் மிஷின் ரிப்பேர் முடிஞ்ச ரீஸ்டார்ட் ஆனால் பஃபரில் இருக்கிற ஒர்க் பீஸ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் பஃபர் ஒன் மெஷினில் வர டிலே இமீடியட்டாக அனதர் மிஷினை அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இதனால் ப்ரொடக்ஷன் இன்ட்ரப்ஷன் ரெடியூஸ் ஆகும் அண்ட் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைல் காம்பனன்ட் ப்ரொடக்ஷன் லைனில் டிஃப்ரெண்ட் மெஷினிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனால் காம்பனன்ட் பஃபரில் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெஷின் அவைலபிளாக ஆனால் காம்பனன்ட் பஃபரில் இருந்து நெக்ஸ்ட் மிஷினுக்கு மூவ் ஆகும். ஸோ ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கணும்னா, ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன் மீன்ஸ் மெஷின்ஸ் கனெக்டட் இன் சீக்வன்ஸ். ஸ்டோரேஜ் பஃபர் மீன்ஸ் டெம்பரவரி ஸ்டோரேஜ் பிட்வீன் மெஷின்ஸ். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறது அண்டு ப்ரொடக்ஷன் இன்ட்ரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், வாட் இஸ் மெஷின் இன்டர்ஃபேஸ். மெஷின் இன்டர்ஃபேஸ்னால் ஆப்ரேட்டர் ஆர் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு மெஷினுக்கு பிட்வீனாக கம்யூனிகேஷன் அண்டு கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுற இன்டர்ஃபேஸ். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மொபைலில் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் மெஷினில் ஆப்ரேட்டர் மெஷின் ஸ்டேட்டஸ் பார்க்க, கமாண்ட்ஸ் என்டர் பண்ண அண்ட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண மெஷின் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி HMI ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ். இதுக்கு காமன் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா டச் ஸ்க்ரீன் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். அடுத்து இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மெஷின் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷனை டிஸ்பிளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், மெஷின் ரன்னிங்காக ஸ்டாப்டாக இருக்கா, இல்லை டெம்பரேச்சர் என்ன, ஃபால்ட் இருக்கான்னு டிஸ்பிளே பண்ணும். செகண்ட், ஆப்ரேட்டர் கமாண்ட்ஸ் அண்ட் செட்டிங் என்டர் பண்ண அலோவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், மெஷின் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் பண்ண அண்டு செட்டிங் சேஞ்ச் பண்ண முடியும். தேர்டு, வார்னிங்ஸ் அண்டு ஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. மெஷினில் ப்ராப்ளம் வந்தால் HMIயில் எரர் மெசேஜ் ஆர் வார்னிங் டிஸ்பிளே ஆகும். ஃபோர்த்து, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை மானிட்டர் அண்டு கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், CNC மெஷினில் HMI யூஸ் பண்ணி மெஷின் ஸ்டேட்டஸ் மானிட்டர் பண்ணலாம், அலார்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்டு மெஷின் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, மெஷின் இன்டர்ஃபேஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ பிரிட்ஜ் between the operator and the machine. Modern automated manufacturing systemல HMI human interface is an important part. Thank you.